மாங்கல்யத்தை கட்டிய என் ஆசை மணால நாடி நான் சேர்ந்து வாழ முடியாமல் வாழ வெட்டியாக நிற்கின்றேனே அண்ணா. நான் அரவணைக்கு சென்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் அவருடைய தங்கை நீங்கள் திருமணம் செய்து கொள்வதாக வேண்டும் அண்ணா. கங்கா சாந்தி, இந்த அண்ணனை மன்னித்து விடம்மா. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையை தான் நான் யோசித்தேனே தவிர உன்னுடைய வாழ்க்கையை நான் யோசிக்காமலே போய்விட்டேன். தங்கா, எனக்காக இல்லை என்றாலும் உனக்காக அந்த நளினாவை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் அரண்மனைக்கு சென்று சந்தோஷமாக வாழ வேண்டும். அவளை போக விடக்கூடாது. கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என் கூட வந்த எங்க 2 பேருக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு 2 பேரும் சேர்த்து வைப்பேன் பார்த்தா நீ ஏன்னா எங்க 2 பேரும் பிரிக்கிறதுலயே குறிக்கோளா இருக்க. எங்க தெருவுல யாரும் பிரச்சனை இருக்கக்கூடாது. குடும்பத்தை பிச்சு வச்சுதான் பழக்கம். என் பேரே எங்க ஊர்ல ஊடு குறைச்சின்னு வாங்க. ஆமா, அக்க பக்கம் கூட நல்லா இருக்கக்கூடாது. ஆண்டியா முன்னாடி கூட சண்டை வர வச்சிருவோம். காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய அண்ணன் திருமணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. காத்து கொண்டு அப்பா குழந்தையாக இருக்கும் போது இந்த அரண்மனையில உங்கள் 2 மட்டும் தான் நான் பார்த்திருக்கிறேன். புதிதா இருக்கிறாரு. இவர் யாரு? தளபதி பளிங்கன். அடடே, இந்நாட்டின் தளபதியா? நீங்களும் என்ன வாழ்த்துங்க? மனமார வாழ்த்துங்க. நல்லபடியா வாழ வேண்டும். மாமா, உனக்கு திருமணம் ஏற்படுதா ஆடை அகற்றி விட்டு மணக்கோல போடுவா. உடனடியாக வா. ஆமா. ஏன்டா உட்கார்ந்தீங்க? வர்றா பங்காளி. ஏமா படுத்துட்டீங்க? இங்க படுக்காதீங்கப்பா. வீட்டை போயிட்டு பஞ்சனை இருக்கும், பால் இருக்கும், பழம் இருக்கும். வேற என்ன வேணுமா? எல்லாரும் பொண்ணு பொண்ணா பொண்ணு வேற அறிவு கட்டண சொல்லியம்மா. திருமணம் ஏற்பாடு செய்யறேன். போங்க ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. எல்லாத்தையும் தந்துச்சா? வெச்சவன் யாரு? நானே. எடுத்தவன் நானே. என்ன? நானு ஒரு 10 வச்சுக்கிறேன். ஏன்டா இங்க திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யறானாக்கா ஒருத்தவங்க வந்து எடுத்து வைக்கிறான், ஒரு எடுத்து வைக்கிறேன். டேய் போயிட்டோட போடா. ஒண்ணு அப்படியே மூடி. என்ன வேலை செய்றீங்க? ஐரன் மீன் பிடிக்கிறோம். ஐரன் மீன். இந்த மீன் பிடிக்கிறவங்கலாம் வந்தா இப்படிதான் இருக்கும். அம்மா, ஒரு குஞ்சு கூட மாட்டலையேம்மா. அடுத்து வர மீன் குஞ்சு.